வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காயில் ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. ஃப்ளவனாய்டு, புரதம், நார்சத்து, ஃபோலேட், நியாசின், பைரிடாக்சின், ரிஃபோஃப்ளோவின், தயாமின், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து குடும்பமே இருக்குது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவரைக்காய் நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்முடைய இதயத்தை மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக ரிசர்ச்ல குறிப்பிடுறாங்க. அதே போல ஆரோக்கியமான வென்ட்ரிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு விட்டமின் B1 அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக விட்டமின் B1 நரம்புகளில் இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலைனுடைய உருவாக்கத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக செயல்பட முடியாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்கமைக்கிறதுக்காக அவரைக்காய் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காயில தான் விட்டமின் B1 ஊட்டச்சத்துக்கள், ஃப்ளவனாய்டு போன்றவைகள்லாம் இருக்கு. ஸோ குறிப்பாக அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிய வைக்காமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்புறதுக்கு அவரைக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் இல்லாமல் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்மளால முடியும். ஸோ அதுக்கு அவரைக்காய் நம்மளோட டயட்டில் ஆட் பண்ணணும். மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது டோபமைன், அந்த ஹார்மோன் தான். ஸோ டோபமைன் உள்ளிட்ட ஹார்மோன்கள் சுரக்கணும் அப்படின்னா காப்பர் சத்து நமக்கு அவசியம். காப்பர் சத்து குறைவாக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த டோபமைன் அப்படின்ற ஹார்மோன்கள் போதுமான அளவுக்கு சுரக்க ஆரம்பிக்காது. அப்போ இந்த ஹார்மோன் பாதிப்படையும் போது நம்மளுடைய மனநிலை இன்னும் மோசமாகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கவனச்சிதறல், சிந்திக்கக்கூடிய திறனில் பாதிப்பு ஏற்படுறது, வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும். இப்போ நீங்கள் அதனால் அந்த காப்பர் சத்தை பெறணும் அப்படின்னா அவரைக்காய் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 100 கிராம் அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா 1.335 மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்குது. மேலும் இந்த காப்பர் அதே போல் இந்த அவரைக்காயில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதே போல் நரம்பு சிதைவு நோய், இந்த மாதிரியெல்லாம் நோய்கள் எதுவும் ஏற்படாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதால குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் அமினோ அமிலங்கள் இருக்குது. இது நம்மளுடைய மனநிலையை, மன அழுத்தத்தை, ஆன்சைட்டி எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நிர்வகிக்கும். ஸோ கரெக்டான ஹார்மோன் செக்ரிகேட் ஆகும்போது, சுரக்க ஆரம்பிக்கும் போது மன அழுத்தம் நம்ம கண்ட்ரோல் ஆகிறோம். அப்போ மூளை சுறுசுறுப்பாக நமக்கு இயங்க ஆரம்பிக்குங்க. ஜீரண ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஜீரண ஆரோக்கியத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிக பங்கு வகிக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நார் சத்து நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் நமக்கு ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும். குறிப்பா இது இப்போ நம்ம அவரைக்காய் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல நார் சத்து வளமான அளவில் இருக்குங்க இல்லையா, அது மலத்தை வேகமாக, ஆரோக்கியமாக, எளிமையாக நமக்கு வெளியேற்றிவிடும். மேலும் குடல் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய குடல்களில் வீக்கம் ஏற்படுவது, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். இந்த பிரச்சனைகளை குணமப்படுத்தும். அதுக்கு ஒரு 100 கிராம் அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் 25.6 மைக்ரோகிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. இது உங்களுக்கு கிடைக்கும் போது செரிமான மண்டலமே உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்குங்க. புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறதுங்க. எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் இது பயன்படுது. இது உங்களுடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அது பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்குங்க. உங்களுடைய உடலில் புற்றுநோய் கட்டி வளர்வதையுமே தடுக்கும். உங்களுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். 100 கிராம் அவரைக்காயில் 9.33 மைக்ரோகிராம் அளவுக்கு ஜிங்க் சத்து இருக்கு. மேலும் ஜிங்க் மற்றும் மேங்கனீஸ் எல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுவதால் உங்களுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களை கூட சரியாக சரி பண்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குமே உதவி செய்யும். ஸோ
அதில் குறிப்பாக வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து நீங்கள் விடுதலை பெற்று புற்றுநோய் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அவரைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்குங்க இல்லையா, அதனால் இது வந்து சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திலுமே பங்களிக்கும். குறிப்பாக இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு அவரைக்காய் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே உங்களுடைய தினசரி டயட்டில் நீங்கள் அவரைக்காய் சேர்த்துக்கொள்ளும் போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அதே போல் ஹை பிளட் சுகர் லெவல் உயர்த்தர அந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். தொடர்ந்து அவரைக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய வந்து மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.